இன்று நாம் பேசப்போவது திரு கெண்டசாலா வெங்கடேஷ் ராவ் அவர்களை பற்றியது. இவர் இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் ஏராளமான இசை நிகழ்ச்சிகளை நடத்தியவர். ஐநா சபையில் பாடும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. வித்தியாசமான குரல் வசீகரம் உடையவர். திருப்பதி ஏழுமலை தேவஸ்தானத்தின் முதல் ஆஸ்தான வித்வானாக கௌரவிக்கப்பட்டவர் திரு கெண்டசாலா வெங்கடேஷ ராவ் அவர்கள். தனக்கென சில கொள்கைகளை வகுத்து கொண்டவர். எதற்கும் சமரசம் செய்யாமல் வாழ்ந்தவர். பணத்திற்காகவும் புகழுக்காகவும் தன் கொள்கைகளை விட்டு கொடுக்காதவர். திரைத்துறையில் பாடகராக தொடங்கிய பல திரைப்பட பாடல்களுக்கு இசையும் அமைத்திருக்கிறார். சுமார் 16,000 பாடல்கள் பாடியுள்ளார். 1000 படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா ஜில்லாவில் சவுட்டாப்பள்ளி என்னும் கிராமத்தில் பிறந்தவர்தான் கெண்டசாலா வெங்கடேஷ ராவ் அவர்கள். 1922ஆம் வருடம் டிசம்பர் 4ஆம் தேதி பிறந்தார். இவருடைய தந்தையார் சூரிய நாராயண ராவ், தாயார் ரத்தனம்மா. 1944ஆம் வருடம் சாவித்திரி அம்மையாரை மணந்து கொண்டார். இவருடைய சகோதரின் மகளாவார். தந்தையார் ஒரு பாடகர். நாராயண தீர்த்தரின் தரங்கிணிகளை பாடுவார், மிருதங்கமும் வாசிப்பார். கண்டசாலா சிறு பையனாக இருக்கும்போது தந்தை மிருதங்கம் வாசிக்க அந்த தாளத்திற்கேற்ப இவர் நடனமாடுவார். சாலா அவர்கள் அனைத்திந்திய வானொலியில் பாடி வந்தார். பின்னர் HMV இசைத்தட்டு கம்பெனிக்காக சில பாடல்கள் பாடி வந்தார். 7 வயதிலேயே தந்தையை இழந்தவர். தாய் மாமன் இவரை ஆதரித்து வந்தார். இவர் தன்னுடைய குருவாக படே குலாம் அலிகான் எனும் இந்துஸ்தானி பாடகரை ஏற்றுக்கொண்டவர். இவருடைய அபிமான சங்கீத வித்வானாக அவர் திகழ்ந்தார். 1970ஆம் வருடம் மத்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ விருது அளித்து கௌரவித்தது. 1971ஆம் ஆண்டும் அமெரிக்கா USA சாந்தி பதக்கம் கொடுத்து இவரை கௌரவித்தது. 1974ஆம் வருடம் பகவத்கீதையை பாடல்களாக பாடி பதிவு செய்தவர். தேசுலாவுதே தேன் மலராலே, தேசுலாவுதே தேன் மலராலே, தென்றலே காதல் கவி பாடவா விளையாடவா, தேசுலாவுதே தேன் மலராலே. மாசிலா இதயமே விடவாராய், மாசிலா இதயமே விடவாராய், மாசிலா இதயமே விடவாராய், மதுநிலை தவழ்ந்திடும் புதுநிலை பாராய், மதுநிலை தவழ்ந்திடும் புதுநிலையால் மனவூஞ்சலாடுவோம் உல்லாசமாய் கல்லாபமாய், தேசுலாவுதே தேன் மலராலே. காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை பாடி தலைமுறைகளையும் தாண்டி அவருடைய பாடல்கள் இன்றும் நம் மனங்களிலும் நினைவுகளும் உறைந்து கொண்டு தான் இருக்கின்றன. திரு கெண்டசாலா அவர்கள் பாதாள பைரவி, மாயகுதிரை, லவகுசா, மாயா பஜார் போன்ற 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்து பாடியும் உள்ளார். ரசிகர்களின் நெஞ்சையை அள்ளும் சில பாடல்களை நாம் கேட்கலாம். 1942ஆம் வருடம் வெள்ளையனே வெளியேறு என்ற இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று கண்டசாலா அவர்கள் 18 மாத காலம் சிறைவாசம் அனுபவித்தார். இந்திய அரசு கண்டசாலா அவர்களை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ பட்டத்தை அளித்து அவரை கௌரவித்தது. ஆந்திர மாநிலம் கண்டசாலா அவர்களை போற்றும் வகையில் அவர் பிறந்த நாளன்று அவர் தபால் தலையை மத்திய அரசின் மூலம் 11/2/2003 வெளியிட்டது. திரைப்பட பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் கண்டசாலாவின் பெருமையை உலக மக்கள் யாவரும் அறியும் வண்ணம் அவரின் வெண்கல சிலை ஒன்றை ஹைதராபாத்தில் உள்ள ரவீந்திர பாரதி அரங்கத்தில் நிறுவியுள்ளார். கண்டசாலா அவர்கள் தமது 52ஆம் வயதில் 11/2/1974ஆம் வருடம் காலமானார். தோன்றிற் புகழ் தோன்றுக என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கேற்ப தனி சரித்திரம் படைத்தவர் கண்டசாலா அவர்கள் ஆவார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.